நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பாகிஸ்தான் இப்போ அசிங்கப்பட்டு நின்று இருக்கு. இந்த பக்கமே வராது அப்படின்னு முகத்திலே அடிச்சு கப்பலை கூட அனுமதிக்காம அடிச்சு விரட்டி இருக்காங்க. இந்த சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஈரான் கூட இந்தியா ஒரு ரகசிய டீல் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஈரானை அரவணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய அஸ்திவாரமே ஆடிரும் போல அந்த அளவுக்கு தான் இப்போ ஒரு முக்கியமான 7 கண்டிஷனை ஈரான் போட்டிருக்கு. போற முடிவு கொண்டுட்டு வரணுமா, அப்ப நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் கண்டிஷன் போட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில இப்போது பதற்றம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே கப்பல் போக்குவரத்து ஆரம்பிச்சாலும் இயல்பு நிலை முழுமையாக திரும்பல. இதற்கிடையில தான் அமீரகத்திலிருந்து பாகிஸ்தானை நோக்கி சென்ற கப்பலை ஈரான் அதிரடியாக தடுத்து நிறுத்தியிருக்கு. ஈரானுடைய இந்த திடீர் நடவடிக்கை பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. இப்போது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக குறிப்பிட்ட நாடுகளுடைய கப்பல்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வகையில தான் பாகிஸ்தானை நோக்கி சென்ற ஒரு சரக்கு கப்பலை ஹார்முஸ் ஜலசந்தியில ஈரான் படைகள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகத்துடைய ஷார்ஜாவிலிருந்து கராச்சிக்கு சென்ற செலன் கப்பல் தான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. உரிய போக்குவரத்து அனுமதி இல்லாததுனால நீர்வழி பாதையின் நுழைவாயில இந்த கப்பல் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பப்பட்டதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலுடனான போருக்கு நடுவே ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியிருக்கு. உலகில் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் விநியோகம் இந்த வழியாக தான் நடக்குது. இந்த சூழல்ல தான் ஜலசந்தியை ஈரான் அதிரடியாக மூடியிருக்காங்க. அங்கே வரும் கப்பல்கள் மீதான தாக்குதலால பெரும்பாலான எண்ணெய் டேங்கர் போக்குவரத்தும் நின்று போய் கிடக்கு. இது தொடர்பாக சர்வதேச நாடுகள் அறிக்கையும் விட்டாங்க. அங்கு வழக்கமான போக்குவரத்து திரும்ப உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க ஈரான் அனுமதி அளிச்சாங்க. இருந்தாலும் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் மோதலில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளுடைய கப்பல்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னும் அதை தாண்டி மற்ற நாடுகளுடைய கப்பல்களுக்கு பாதுகாப்பான அனுமதி உண்டு அப்படின்னு ஈரான் சொன்னிச்சு. அதன்படிதான் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த கப்பல்கள் பாதுகாப்பாக ஹார்முஸை கடந்து வருது. இப்பேற்பட்ட சூழலை தான் பாகிஸ்தானை சேர்ந்த கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஈரான் கடற்படை தளபதி அலிஜா தாங்ஸ்ரி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்றாருன்னா, சட்ட விதிமுறைகளையும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல அனுமதியையும் பின்பற்றாததுனால செலன் கப்பலை ஈரான் கடற்படை திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த நீர்வழிப்பாதையின் வழியாக எந்த கப்பல் செல்றதுக்கும் ஈரான் அதிகாரிகளுடன் முழு ஒருங்கிணைப்பு அவசியம். ஈரான் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இது சாத்தியமில்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. வரும் காலங்களில் ஹார்முஸ் ஜலசந்தியை தாங்களே நிர்வகிக்க போவதாகவும் ஈரான் சொல்லியிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளை தவிர பிற நாடுகளுடைய கப்பல்கள் முன்கூட்டியே ஈரான் அதிகாரிகளிடம் சொல்லி ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னும் சுங்க கட்டணம் செலுத்தி பாதுகாப்பாக பயணம் செய்யலாம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. அதே நேரம் எதிரிகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் இந்த நீர்வழிப்பாதையை கடக்க தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க. தீவிரம் அடைஞ்சிட்டு வரும் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர மத்தியஸ்தராக தன்னை நிலைநிறுத்த பாகிஸ்தான் முயற்சி செஞ்சது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்த உதவுறதுக்கு ரெடி அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. இருந்தாலும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை அழைப்புகளை ஈரான் நிராகரிச்சுட்டே வந்திருக்காங்க. ஒருவேளை பாகிஸ்தானால ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர முடிந்தால் அது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும். அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கப்பலையே ஈரான் அனுமதிக்கல அப்படிங்கும்போது பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செஞ்செல்லாம் ஈரான் அதுக்கு இணங்கி வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால பாகிஸ்தான் சொல்றதை கேட்டு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருமா வராதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேலின் போர் நடவடிக்கை தீவிரமாக நடந்துட்டு வருது. இதற்கிடையில தான் ஈரான் கிட்ட இருந்து 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை நம் நாட்டுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வாங்கி இருக்காங்க. அமெரிக்காவுடைய பொருளாதார தடையால கடந்த 2019ஆம் ஆண்டு நம் நாடு ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திய நிலையில தற்போது ரிலையன்ஸ் முதல் முறையாக 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை ஈரான் கிட்ட இருந்து வாங்கியுள்ள நிலையில அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுப்பதால இந்தியா உள்பட பல நாடுகள்ல கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நம் நாட்டுடைய ரிலையன்ஸ் நிறுவனம் ஈரான் நிறுவனத்திடமிருந்து இந்த 5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை வாங்கியிருக்காங்க. ஈரானுக்கு சொந்தமான தேசிய ஈரானுடைய ஆயில் நிறுவனத்திடமிருந்து இந்த கச்சா எண்ணெயை ரிலையன்ஸ் நிறுவனம் கொள்முதல் செய்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கச்சா எண்ணெய் ஐஸ் ஃப்ரண்ட் ஃபியூச்சர்ஸை விட பேரலுக்கு சுமார் $7 பிரீமியத்துல விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த கச்சா எண்ணெய் எப்போது ரிலையன்ஸுக்கு வருகிறது அப்படிங்கிற தகவல் கிடைக்கல. இது பற்றி ரிலையன்ஸ் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் கொடுக்கல. அதே போல ஈரானுடைய தேசிய ஆயில் நிறுவனமும் பதில் கொடுக்கல. ஒருவேளை ஈரான் நிறுவனத்திடமிருந்து ரிலையன்ஸ் 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க அப்படின்னா இது நம் நாட்டில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாட்டை குறைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதே வேளையில பாத்தீங்கன்னா இந்த போருக்கு நடுவே ஈரானுக்கு மிகப்பெரிய பரிசு ஒன்று கொடுக்கறதுக்கு இந்தியா திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இது மட்டும் சாத்தியமாச்சுன்னா இந்தியா, ஈரான் இடையே மீண்டும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் தொடங்கும். இதன் மூலம் ஈரானும் நம்முடைய நாடும் பெரிய அளவில் பயன்பெற
நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஈரான்ல இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா மீண்டும் தொடங்குவது பற்றி மத்திய அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்னா, ஈரான் கச்சா எண்ணெய் மீதான தடையை அமெரிக்கா தளர்த்தி இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி அந்த கச்சா எண்ணெய்களை வாங்க இந்தியா பரிசீலனை செஞ்சுட்டு வர்றாங்க. இது தொடர்பாக தொழில்நுட்ப மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருது. ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க பிரத்யேக வியூகத்தை வகுத்துட்டு வர்றாங்க. இது பத்தி மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துடைய இணை செயலாளர் சுஜாதா சர்மா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை மீண்டும் தொடங்குவதற்கான எந்த ஒரு முடிவும் தொழில்நுட்பம் வணிகம் ரீதியான சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால அமெரிக்கா நீக்கிய தடையை பயன்படுத்தி நம்முடைய நாடு கச்சா எண்ணெய் வாங்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே வேளையில பாதுகாப்பாக நிதி பரிமாற்றம் செய்வதற்கான ஸ்விஃப்ட் அமைப்புடைய நிதி தொழில்நுட்பத்தில் ஈரான் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸ்விஃப்ட் அப்படின்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான். இது சர்வதேச அளவில் வங்கிகளுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு பாதுகாப்பான செய்தி பரிமாற்ற நெட்வொர்க் ஆகும். இதுல ஈரான் இல்லை. ஈரானுடைய பல வங்கிகள் நீக்கப்பட்டிருக்கு. இதனால ஈரானுக்கு பணம் கொடுப்பது சிக்கலாக மாறும். இது பெரிய நடைமுறை சிக்கலாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்விஃப்ட் தான் பண பரிமாற்றம் செய்வதற்கான உத்தரவை அதாவது பேமெண்ட் ஆர்டர் இருக்குல்ல, அதை ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு மிகவும் பாதுகாப்பான குறியீடுகள் மூலம் அனுப்புது. இது உலகளாவிய நிதி சந்தையுடைய முதுகெலும்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதன் வழியாகத்தான் கச்சா எண்ணெய் பண பரிமாற்றம் மற்றும் வெளிநாட்டு பணங்களின் மாற்றம் செய்வது உள்ளிட்டவை நடந்துட்டு வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அதை தாண்டி எப்படி ஈரானுடைய கச்சா எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு இந்தியா பரிசீலனை செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் சீனா மற்றும் பிற ஆசிய நாடுகளுடன் இணைந்து ஈரானுடைய கச்சா எண்ணெயை பயன்படுத்த தனி கட்டண முறையை இந்தியா உருவாக்க முயற்சிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நமக்கும் ஈரானுக்கும் இடையே நல்ல உறவு இருந்துட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது. இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய கச்சா எண்ணெய் வாடிக்கையாளர்கள்ல இந்தியா மிகவும் முக்கியமான நாடாக இருந்தாங்க. ஈரான் கிட்ட இருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் நம் நாட்டில் இருக்கும் இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். வர்த்தக விதிகளுக்கும் சாதகமாக இருக்கும். இதனால ஈரான் கிட்ட இருந்து இலகு ரகம் மட்டுமல்லாம கனரக கச்சா எண்ணெய்களை நம்முடைய நாடு இறக்குமதி செஞ்சாங்க. 2018 ஈரானுடைய கச்சா எண்ணெய் வர்த்தகம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. இதனையடுத்து 2019 மே மாதம் முதல் ஈரான் கிட்ட இருந்து நம் நாடு கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினாங்க. அந்த சமயத்துல ஈரான் நம் நாட்டின் தேவையில 11.5% கச்சா எண்ணெயை கொடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல நிலவும் மோதல் 4வது வாரத்துல நுழைஞ்சிருக்கு. இது மிக மோசமான பாதிப்புகளை சர்வதேச அளவில் ஏற்படுத்தும் நிலையில போரை முடிவு கொண்டுட்டு வரும் முயற்சிகள் நடந்துட்டு வருது. இதற்கிடையில தான் மோதலை முடிவு கொண்டுட்டு வர 7 அம்ச கோரிக்கையை ஈரான் முன் வச்சிருக்காங்க. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. அமெரிக்கா இனி எப்போதும் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, மேற்காசியாவில் இருக்கும் அனைத்து அமெரிக்க தளங்களையும் மூட வேண்டும். இது அமெரிக்க இராணுவத்துக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 அனைத்து பிராந்திய மோதல்களையும் முடிவு கொண்டுட்டு வர வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கும் சிக்கலுக்கு நிரந்தர முடிவுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது, ஹார்முஸ் ஜலசந்தியை யார் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான விதிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் விடப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. 5வது, ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். 6வது, மின்சாரத்துக்காகவே அணுசக்தி திட்டத்தை மேற்கொள்கிறோம். இதுக்கு முழு ஆதரவு தரப்பட வேண்டும். வழக்கமான சோதனைகளுக்கு ஈரான் உடன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஈரானுக்கு நீங்கள் இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 பாயிண்ட்களையும் ஏற்றுக்கொண்டால் போரை முடிவு கொண்டுட்டு வர சம்மதிப்பதாக ஈரான் சொல்லுது. இத்தனை காலம் மேற்பார்வைக்கு இணங்காமல் ஈரான் இருந்த நிலையில இப்போது சர்வதேச அணுசக்தி ஏஜென்சியின் மேற்பார்வைக்கு உட்பட சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கு இணங்கி தன்னுடைய அணுசக்தி திட்டத்தின் அம்சங்களை மேற்கொள்ள ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இது போரை முடிவு கொண்டுட்டு வருவதில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுது. அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்கு. மற்ற கோரிக்கைகள் கூட ஓகே, ஆனால் வளைகுடாவில் இருக்கும் அனைத்து அமெரிக்க தளங்களையும் மூடுவது அப்படிங்கிறத அமெரிக்கா ஏற்கவே வாய்ப்பில்லை. உலகெங்கும் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளத்தை நிறுவியிருக்கு. இதுவே அமெரிக்காவுக்கு ஒருவித கண்ட்ரோலை தருது. அந்த தளங்களை மூட சொல்வதை அமெரிக்கா ஏற்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் பொறுத்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.